எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிரிஜா, அதிமுகவில் உட்கட்சி மோதல் என்பது சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய மூத்த தலைவரான செங்கோட்டையன் அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து கடந்த 2 நாட்களாகவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான ஆலோசனை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை 3வது நாளாக நடைபெற்று வந்த இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் பங்கேற்காமல் நேரடியாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். இதைத் தொடர்ந்து அவரோடு அதிமுக மூத்த நிர்வாகிகள், குறிப்பாக துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, அதே போன்று அதிமுகவின் தலைமை நிலைய செயலராக இருக்கக்கூடிய SP வேலுமணி, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையின் அதிருப்தி இருப்பதற்கு என்ன காரணம், தொடர்ந்து அதிமுகவில் அவர் என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார் என்பது போன்ற பல்வேறு கட்டங்களாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தினுடைய சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளேயே இந்த ஆலோசனையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறது தற்போது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.